இதுக்கு முன்னாடி சாருடைய படங்கள்ல வந்து எனக்கு பர்சனலா வந்து கஜினி படத்துடைய டிசைன் ரொம்ப பிடிக்கும். ஒரு டைட்டில்னு சொன்னோன்னே வெறுமனே ஒரு டைட்டில் அப்படி வச்சிடக்கூடாது. அதை வந்து சும்மா அப்படி எழுதிடக்கூடாது. மணி சார் தான் அலைப்பாயுதேன்னா அப்படி அலைப்பாயுத மாதிரி இருக்கும் டைட்டில் பார்த்தாலே. இருவர்னா 2 கோடு இருக்கும் பேரலா. ஒரு டிசைனுங்கிறது ஒரு டைட்டிலுங்கிறது ஒரு படத்துக்கு வந்து என்னன்னா ஒரு ஓப்பனிங் வர வைக்கிறதுக்கு ரோஜான்னு பிளைனா அவர் டைட்டில் வைக்கல. சும்மா கேட்கும்போது அது பொண்ணுடைய பேருப்பா, ஹீரோயின் பேர் ரோஜா, அதுதான் வச்சிருக்கான்னு தோணும். காஷ்மீர்ல ரோஜா அதான் ஃபேமஸ். ரோஜால முள்ளு இருக்க மாதிரி டெரரிசம் அங்க இருக்கு. இவ்வளவு காரணத்தோட தான் ஒரு டைட்டில் யோசிக்கிறாங்க. ஒரு ரைட்டர் வந்து முள்ளும் மலரும்னு ஒரு டைட்டில் இருக்கு ரஜினி சார் படம். அவன் முள்ளு, அந்த பொண்ணு மலர். முள்ளு கூட மலரும். இந்த முள்ளு மாதிரி இருக்கிறவங்க அண்ணன் எப்படி மலர்ந்தான் அப்படிங்கிறதான் விஷயம். ஹீரோயிசமான படங்களுக்கு வந்து டைட்டில் வைக்கும்போது டைட்டில் மிகப்பெரிய விஷயங்க. ஒரு ஓப்பனிங்க்கு வந்து ரொம்ப முக்கியம். அது கமர்ஷியல் படத்துக்கு டெய்லி வந்து கதை விவாதத்தில் வந்து வேலைகள் டெய்லி எழுதுவோம்ல. முதல் வேலையே என்னப்பா இன்னைக்கு வேலைன்னு எழுதும்போது எழுதுவோம். டெய்லி ஒர்க்கு லிஸ்ட்டு போடுவோம். டைட்டில் பிடிக்க வேண்டும் எழுதிக்கோ. அடுத்த வேலை இந்த மாதிரியான லுக்கு பேச வேண்டும், ஹீரோடைய லுக்கு, அந்த லவ் சீன் ஒன்று பேச வேண்டும்னு வேலை எழுதிட்டே வருவோம். அதில் மெயின் வேலை டைட்டில் பிடிக்க வேண்டும், அது எல்லோருக்கும் பிடிக்க வேண்டும். அப்படியே போகும் வளர்ந்து. சண்டைக்கோழின்னு ஒரு டைட்டில் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கிரிப்ட் திங்க் பண்ணிடுவோம். டைட்டில் வரவே வராது. ஒரு நாள் நம்மளுக்கு முன்னாடி வந்து படம் பார்க்கும்போது ரோலிங்கில் ஓடும்ல, அந்த மாதிரி ஒரு நாள் ஓடுச்சு எனக்கு சண்டைக்கோழின்னு. ரன்னு பல நாளாக வரவே இல்லை. டைட்டில் ரன்னுக்கு யோசிச்சிட்டே இருக்கும். என்னென்னமோ வந்துச்சு. ஒரு டயத்தில் பளிச்சுன்னு அந்த ரன்னுன்னு வந்துச்சு. வந்தோடனே அது வந்து எங்கள் அசிஸ்டண்ட் பழனிசாமின்னு சொல்லி அவர் தான் டைலாக் ரைட்டர். அப்படி வந்து ஓடுற மாதிரி டிசைன் பண்ணி காட்டினார். தப்பு உடனே அப்போவே ஓகே ஆன டிசைன் அது. அது மாதிரி இந்த அஞ்சான்னு சொன்ன உடனே அந்த டிசைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து அப்படி ஒன்று பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணது.